குட் ஈவினிங் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்ஜி டாக்கிஸ். மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் நவம்பர் வந்து நம்ம திருப்பதி போயிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து போக முடியல. ஸோ அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. நான் என்னன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்டு இன்னைக்கு வந்து நம்ம திருப்பதி கிளம்பிட்டோம். கரெக்டாக மணி வந்து ஒரு 6 o'clock ஆகுது ஈவினிங்கு. ஆக்சுவலாக வந்து 2 ஆப்ஷன் இருக்குது நம்ம இப்போ போகிறதுக்கு. ஒன்று வந்து எஸ்எஸ்டி டோக்கன் எடுத்துகிட்டு போனோம். இன்னொன்று வந்து தர்ம தரிசனம், நேராக மேலே போயிட்டு லைனில் வந்து நிற்கணும். ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ வாங்க எதுன்ட்டு நம்ம அங்கே போய் தான் வந்து டிசைட் பண்ண முடியும். வீடியோக்குள்ளே போயிடலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மக்களே கிளம்பிட்டேன். ஆக்சுவலாக யார் கூட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணனுங்க கூட தான். ரெகுலராக நம்ம போவோம், பார்த்துருக்கீங்களா? லாஸ்ட் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க திருப்பதி போகிறதுக்கு. ஸோ அவங்க கூட தான் கிளம்புறேன். இன்னைக்கு டேட் வந்து 15th June. ஸோ எவ்ரி மந்த் போகணுன்னு ஒரு முயற்சி. பட் ஆனால் அது சாத்தியமாக மாட்டேங்குது மக்களே. அது ஏன்னா நிறைய காரணங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த டிக்கெட்டு. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் வந்து ஒரு 2 times வந்து ஒன் இயர் வந்து முடிச்சிருக்கேன் மக்களே. ஃபுல் 1 year வந்து போய் முடிச்சிருக்கேன். அது எப்படின்னா ஈஸியாக வந்து ஃபஸ்ட்டுலாம் வந்து நம்ம 300 ரூபா டிக்கெட்டை வந்து நம்ம புக் பண்ணிடுவோம். ஆன்லைனில் வந்து போட்டாலே வந்து இந்த 300 டிக்கெட் வந்து ஈஸியாக புக் ஆகிடும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அந்த 300 ரூபா டிக்கெட் புக் பண்ணுறதே ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. நம்ம நேரடியாக போய் பெருமாளையே பார்த்துடலாம் போல். பட் ஆனால் அந்த 300 ரூபா டிக்கெட் வந்து புக்கே ஆக மாட்டேங்குதுங்க. அது என்ன இஷ்யூ என்னன்னு தெரியல. நானும் நிறைய வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஒன்ஸ் வந்து நம்ம போட்டு புக் பண்ணோன்னு வச்சிங்களேன், அந்த பேமெண்ட்டுக்கு போயிட்டு புக்கிங் நின்றுடுது, ஸ்லாட் ஃபுல்லாகிடுது அப்படின்னு காட்டுறாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு பண்ண முடியல. ஸோ அதனால் ஒன்று. ரெண்டாவது வந்து தனியாக போக முடியல மக்களே. இப்போ 300 ரூபா டிக்கெட்னா நான் தனியாக போயிடுவேன், கிளம்பி பஸ்ஸில் கூட போயிடுவேன். ஒருத்தனுக்கு எது காரு அப்படின்ட்டு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வந்து 300 டிக்கெட் போடாமல் அந்த திவ்ய தரிசனம் இல்லை தர்ம தரிசனத்தில் போகிறோமா, அது வந்து தனியாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தனியாக வந்து இருக்க முடியாது. ஸோ அதனாலேயே வந்து தனியாக வந்து போக முடியல. அதனால தான் வந்து தடைப்படுது. கூட வரத்துக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து கரெக்டாக அந்த டைமிங்க்கு செட் ஆகலை. அதுதான். ஸோ கூட வர ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால ஒரு 2 days 1 dayக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதனால வந்து நம்மளுக்கு வந்து போகிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அமையலை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இன்றைக்கே வந்து அவங்களே கூப்பிட்டாங்க. சரி, இந்த மந்த் வந்து நம்மளுக்கு பர்த்டே மந்த்து. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இந்த ஜூன் வந்து பர்த்டே வருது. ஸோ இந்த மாதம் வந்து பெருமாள் கூப்பிட்டுருக்காரு. அதனால் போகிறோம். கண்டிப்பாக வந்து ரஷ் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன வாரம்லாம் செம்ம ரஷ்ஷுங்க. ஸ்கூல் திறந்தோம். போய் பார்ப்போம். அட்லீஸ்ட் ஒரு 18-20 hours பார்க்க முடிஞ்சாலும் நல்லது தான். போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அதே மாதிரி யாராவது டிக்கெட் எடுக்க உங்களுக்கு தெரியும், ரெகுலராக எடுப்பீங்க அப்படின்னா, 300 rupees டிக்கெட் வந்து ரெகுலராக எடுப்பீங்க, எனக்கு தெரியும் எடுக்கிறதுக்கு அப்படின்னா, தயவு செஞ்சு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை டிஎம் பண்ணுங்கள். என்னோட இமெயில் ஐடியை கொடுக்குறேன். அதே மாதிரி என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுக்குறேன். நீங்கள் கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு டிஎம் பண்ணுங்கள், எனக்கு தேவைப்படுது. ஸோ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ரெகுலராக எடுக்க தெரியும். ஏன்னா ரெகுலராக எடுக்கிறவங்களுக்கு வந்து அந்த ட்ரிக் தெரியும் எப்படி எடுக்கிறது அப்படின்ட்டு. ஸோ எனக்கு கொஞ்சம் வந்து எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து அண்ணனுங்களை கூப்பிட்டுக்கிட்டு நேராக வந்து திருப்பதி போக வேண்டியது தான். கொஞ்சம் இந்த டிராஃபிக்லேருந்து தாண்டிடுறேன் மக்களே. தாண்டிட்டு உங்களை நான் மீட் பண்ணுறேன். A few moments later. ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 10 minutes 5 minutes தான். ஹலோ அருண், சிவன் கோயிலாண்ட. ஓகே இதோ வரேன். மக்களை மணி வந்து 7 ஆகுது. நம்ம சிட்டி விட்டு தாண்டறதுக்கு 1.5 மணி நேரம் ஆச்சுங்க.
என்ன ரூட்டில் போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர், திருத்தணி, அது என்னது புத்தூர், ரேணிகுண்டா, திருப்பதி. ஸோ இந்த ரூட்டு தான் போக போகிறோம். மணி 7:00 போயிட்டு லைனில் நிற்கணும். நல்ல பீக் டைமில் மாட்டிக்கணுமா, ஃபுல் டிராஃபிக்கில் இருக்குது. ஸோ இப்போ தான் திருமழிசை தாண்டுறோம். ஸோ இனிமேல் இந்த திருவள்ளூர் வரைக்கும் போகலாம். திருவள்ளூரில் கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இப்போ வந்து மணி ஒரு 9:30 ஆகுதுங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தோங்கன்னா திருத்தணி கிராஸ் பண்ணி ஒரு ஹோட்டலில் வந்து இப்போ தான் சாப்பிட்டோம். ரோடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு, அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கோம். ஸோ இன்னும் ஒரு எப்படியும் ஒரு 1.5 மணி நேரம், 1.5 ஒரு 2 hours ஆகிடும்னு நினைக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பாரு, ஏதாவது கொண்டு இருக்குது. நம்ம அப்படி போயிட்டு வண்டியை பார்க் பண்ணிடலாமா? அப்புறம் இது உள்ள தான்டா, இது பஸ் ஸ்டாண்டுக்கு அவனுக்கு பைத்தியக்காரன் அதுக்குள்ளே போனாங்க. எல்லாம் கவுண்டருக்கு தான் போய்க்குது. நம்ம அப்படியே பார்க் பண்ணிட்டோம். வண்டியெல்லாம் கவுண்டருக்கு தான் நிற்கிறாங்க. இதெல்லாம் கவுண்டருக்கு தான் நிற்குது. பார்க்கிங் இது அவனுக்கு போயிட்டு பார்க்கிங்கில் விட்டு அப்படியே உள்ள போயிடுவோம்.
ஃபுல்லாக இருக்கேன்னா வண்டி ஃபுல்லாக புரியுது. கட்டு வந்து விடலாம்ல வண்டி, அது ரோட்ல நிறுத்தி வச்சிருக்கானுங்க. விட்டுருவோமா ரைட்டில்? ஸோ மக்களே, இது வந்து அலிப்பிரி பார்க்கிங்கு, கீழே எஸ்எஸ்டி போடுற இடம், பூதேவி காம்ப்ளெக்ஸு. ஸோ அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ பார்க்கிங்கே ஃபுல் மக்களே, உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ இங்கே போட்டிருக்காங்க பாருங்க. எல்லாரும் வந்து வண்டியை பார்க் பண்ணிட்டு உள்ளே போய் லைனில் நிற்கிறாங்க போல். மணி வந்து இப்போ கரெக்டாக 11:30 12 o'clock வந்து டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ உள்ளே போய் பார்த்துட்டு எப்படின்னு சொல்கிறேன். ஸோ லைனில் பாருங்கள், செம்ம ரஷ் இருக்குங்க. இது ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 9 மணிலேருந்தே நிற்பாங்க. ஸோ டிக்கெட் வந்து அங்கே வந்து எஸ்எஸ்டி வந்து க்ளோஸ்ட் ஆச்சு. இதுக்கு மேலே வந்து நாளைக்கு மார்னிங் தான் வந்து அவைலபிலிட்டி இருக்குது மக்களே. ஒரு நாளைக்கு வந்து இப்போது 14,500 டிக்கெட்ஸ் தான் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே வந்து இங்கே க்ளோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போது நாங்கள் வந்து நேராக வந்து மேலே ஏறிட்டு திவ்ய தரிசனம் வந்து, அதாவது தர்ம தரிசனம் வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அதுதான் பார்க்கணும், ட்ரை பண்ணுறது இல்லை, அதுதான் வழி. வரீங்கன்னா கொஞ்சம் ஒரு 9 o'clock இங்கே இருக்கிற மாதிரி பாருங்கள். எங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, 11:30 ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. ஸோ மேலே ஏற போகிறோம், வாங்க. श्रीमाधवा नारायणा एकांत तुलसीदला गोवर्धना दामोदरा गुरुवायुरादिकेशवा बालगं गोकुलं उन्नीलेगळ குருவேதன் என்று சாதுர லட்சணம் தந்தாய் கண்ணா. செயலின் பலனை உடன் சேர்க்கும் குருட்சேத்திரம் தருமன் குலத்தை காத்ததுந்த நேத்திரம் பாசத்தோடு தந்தான் அவள் ஏழை குச்சேலன் நேசத்தோடு உண்டு நீ தோழனை குபேரனாக்கினாய் உன் விழி அக்ஷயம்
ஸோ இதுதான் வந்து தரிசனத்தோட என்ட்ரி மக்களே. ஸோ டைம் வந்து இப்போது 12:30 ஆகுது மக்களே. உள்ளே போயிட்டு டோக்கன் பண்ணோம். டோக்கன் போட்டுட்டு ரீஎன்ட்ரியில் வெளியே வந்துடுவோம். ಕಾಯುತ್ತಿರುವಾಗ ಪರಸ್ಪರ ಜಗಳವಾಡಬಾರದು ಅಥವಾ ವಾದ ವಿವಾದವನ್ನ ಮಾಡಬಾರದು. ಎಲ್ಲಾ சைட்ல கூட்டு போற அது ஏமாச்சு இன்னும் இதுவே வரல. இது அப்பயே நான் 10-15 வருஷம் முன்னாடி. ஸோ எல்லாரையும் வந்து ஃபைனலாக ஒரு வெயிட்டிங் ஹாலில் வந்து போட்டாங்க. மணி வந்து 3:30. இப்போ 12:30க்கு உள்ளே வந்தோம். A few hours later. டிக்கெட் வந்து எடுத்தாச்சு. இன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு வந்து தர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. காலையில் 6 மணிக்கு வந்து அந்த வெயிட்டிங் ஹாலில் வந்து வெளியே விட்டாங்கங்களா. திருப்பதினா மெயின்டெனன்ஸ் தான், அடிச்சிக்கவே முடியாது. கிட்ட போய் காட்டுறாங்க. ஒரு லெவலுக்கு மேலே போக முடியாது, கயிறு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே கும்பிட்டுக்கோங்க. ఎట్లా తర్వాత ఫోటో దిగడం కుదరదు. అదేదో ఇప్పుడే దిగితే అయిపోతుంది. జనం లేరు కదా, తర్వాత ఫుల్ పబ్లిక్ ఉంటారు. రానేరా సార్. அலௌடு இல்லை. ஆஹா, ஷார்ட்ஸே அலௌடு இல்லை. மணி வந்து பார்த்திங்கன்னா 10:30 ஆகுது. குளிச்சாச்சு. குளிச்சுட்டு இப்போ வந்து உள்ளே போகிறோம். போயிட்டு சாமி பார்த்துட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மக்களே, தரிசனம் முடிஞ்சுது. ஆக்சுவலாக ஒரு 12:30க்கு உள்ளே போனோம். ஒரு 2 o'clock வந்து தரிசனம் பார்த்தாச்சு. சூப்பரான ஒரு தரிசனங்க. ஆனால் கொஞ்சம் ரஷ் ஜாஸ்தி. ஃபைனலாக வந்து தரிசனம் முடிஞ்சிச்சு. ஸோ சென்னைக்கு வந்து கிளம்ப போகிறோம். தண்ணி இருக்கா கை கழுவுறதுக்கு? இருக்குல்ல. இங்கே ஸ்ரீரங்கம் மடத்தில் வந்து பிரசாதம் கொடுத்தாங்க, புளியோதரை. இதுக்கு முன்னாடி இது நடந்திருக்கு. நாங்கள் வாங்கும்போது செம கூடுங்க. அன்னதானம் தானே சொல்லுவாங்க. பிரசாதம் நம்ம தான் வாங்கணும் ஃபர்ஸ்ட். அவ்வளோதான் மக்களே, சென்னை கிளம்பியாச்சு. லட்டு வாங்கியாச்சு. உங்களுக்கு லட்டு காட்டல. வந்துட்டு நெக்ஸ்ட் மீட் பண்ணுறோம். ஸோ லட்டு வாங்கியாச்சு.
கொஞ்சம் கட்டிட்டு இருந்தேன் வெளியே மேலே கட்டிட்டு இருந்தேன். அப்படி கொஞ்சம் பிரச்சனைகள் நாங்கள் எல்லாரும் செட்டில்மெண்ட்டுக்கு அதில் கொஞ்சம் இதாகிடுச்சு கிரெடிட் ஸ்கோர். அதுக்கப்புறம் நான் அப்போல்லாம் கிரெடிட் ஸ்கோர் கிடையாது. செட்டில்மெண்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் முடிச்சு விட்டேன். அப்புறம் திருப்பி அதே பிரச்சனைகள் தான் திருப்பி நடுவில் வந்தது. காலையில் வந்து எங்கள் வீட்டில் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. யாரும் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க வாங்க சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து வேலை பண்ணேன் என் வீட்டில் வந்து பாரு இந்த டிஃபன் கடை தான் சொன்னேன், நல்லா இருக்கும் இங்கே டிஃபன் லெஃப்ட் சைடில். நேர்பருவத்தில் எப்பவுமே வேறு சலிக்கு வேறு வந்து நேர்கம்பா தொடச்சிட்டே இருப்போம் சொல்லுவாங்க. ஹீட்டு வேற பயங்கரமாக நினைக்கிறேன். இது ஆமாம், அந்த தைலம் பூசுவாங்க. புணுக்கு அபிஷேகமே கிடையாது. அபிஷேகமே கிடையாது. அப்படியா? இந்த வெறும் தைலம் மட்டும் தான் இது பண்ணுவாங்க. புணுக்குன்னு என்னது? புணுக்குன்னா அது ஒரு பூனையோட இது. பூனையோட புணுகு பூனைன்னு சொல்லுவாங்க. அது காஃபி, அது வேற. புணுகு பூனையோட இது தாண்டா புணுகு. புணுகுங்கிறது வந்து ஒரு தைலம். தைலம் கிடையாது. அது தைல காப்புன்னுவாங்கல்ல. தைல காப்பு வேற. புரியுதா? அதான் இந்த பூனை தான் அது. இந்த புணுகு பூனை தெரியும். ஏதோ ஒரு பச்சை கற்பூரம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதோ ஒரு இதுதான் தடவாங்க. இல்லைன்னா அந்த ஹீட்டுக்கு வெடிச்சிருமா கல், ஒரு மாதிரி வீரலாம் விட்டுருமா. அவ்வளோ ஹீட் இருக்குமா. அந்த நகையை போட்டு கைட்டினா அந்த நகையை தொட முடியாதான். அவ்வளோ சூடு ஆமா, அவ்வளோ சூடு இருக்குமா. அதனால அது ஏதோ ஒரு பயங்கரமான கல்லில் செஞ்சுக்கிறாங்க. சுயம்பு கிடையாது. சுயம்புலாம் இல்லை. சுயம்பு எது தெரியுமா? இது போயிருக்கீங்களா? அர்த்தநாதீஸ்வரர், திருச்செங்கோடு, அங்க அர்த்தநாதீஸ்வரர் இருப்பாரு. அதுதான் ஒரிஜினல். நல்லா இருக்கும். இது அது ஒரு பள்ளி ஒன்று இருக்கு அங்கே சைடில் இருக்குல்ல, அதுதான் தெரியல. பார்க்கல? நீ போயிருக்கே இல்லையா? நான் போயிருக்கேன். செவத்துல ஒரு பள்ளி உருவம் இருக்கும். அது பெருமாள் கோயில். இது சின்ன அர்த்தநாதீஸ்வரர் கோயில் தான் இருக்கு. அப்படியே சாமியை வினோதமா இருக்கும். பக்கத்துல தான் சென்னிமலை முருகன். சென்னிமலை முருகன் வந்து இது இல்ல, ஈரோடு பக்கத்துல இது. அதான் நாமக்கல், ஈரோடு, திருச்செங்கோடு. யானைமலை முருகன். யானை முருகன் இல்லையா? என்ன முருகன்? யானைமலை முருகன். யானைமலை முருகன். மருதமலை போனா சொல்லு, நான் இன்னொரு முருகர் கோயில் சொல்றேன், அங்க போயிட்டு வாங்க. செம்ம ஃபாரஸ்ட் உள்ள இருக்கும் அந்த கோயில். அப்படியே மருதமலைக்கு பின்னாடி. நல்ல பேர், அதுக்கு பேர் வரல, நான் பார்த்து சொல்றேன். ஆனா கொஞ்சம் ஏறணும், ஈஸி தான். படிக்கட்டு தான். கொஞ்சம் தூரம் வரைக்கும் கார் போயிடும், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏறணும். செம்ம முருகர். நல்ல லாஸ்ட் டைம் மருதமலை போகும்போது நான் படி வழி தான் ஏறி போனேன். மருதமலை தானே? அது இப்போ செம்ம கூட்டமாயிடுச்சு. மேலே காரை விட மாட்டான், அந்த விஐபி நான் மட்டும் விட்றானுங்க காரை. முன்னாடி போட்டலாம்டா விஐபி. இல்லை, இறங்கி பஸ்ஸில் மாறி போனோம். பஸ்ஸில் தான் போனோம், ஏறுறது கஷ்டம். பெரிய மலை அது. நான் சும்மா சல்லுன்னு ஏறியாச்சு.
நம்ம போனோம் ஞாபகம் இருக்கா 20 மினிட்ஸ்ல. ஆமா, சபரிமலை போகும்போது ஜாலியா இருந்தது. காடை கொடுத்துட்டு சாய்க்கு சிலம்பம் டோர்னமெண்ட்டுக்காக போனேன், நேஷனல் டோர்னமெண்ட்டுக்காக. அப்போ அவனை உள்ள விட்டு சும்மா தான் வெளில உட்காந்துருந்தான். டக்குன்னு ஒரு கேபை பிடிச்சி நேரா போய் இறங்கிட்டாங்க. ஈஷா போயிட்டு அப்பதான் அங்க மறுநாள் தான் அங்க கும்பாபிஷேகம். செம்ம கூட்டம் மறுநாள். ஆமா. இப்ப திருச்செந்தூர்ல பரவாயில்ல போகுது. half an hour சாமி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்றாங்களா? அப்படியா? வைகாசி விசாரத்துக்கு மட்டும் 100 ரூபாய் டிக்கெட் இல்லைன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க 2 நாளைக்கு. திருவண்ணாமலை நான் அப்படியே தான் இருக்கு. திருவண்ணாமலை தெரியல என்னன்னு. அது புழுவு புனையிலேருந்து எடுக்கிறாங்களா? அது இல்லாம பிளஸ் வந்து அதுல வந்து பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, அப்புறம் கொஞ்சம் ஹிமாலயனோட அது சைனால இருந்து வருதுன்னு சொன்னாங்க. அதனால திருமலை திருப்பதி வெங்கடேச பெருமாளுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நடைபெறும் சிறப்பு அபிஷேகத்தில் மிக முக்கியமான நறுமண பொருளாகும். அது புனுகு பூனையில இருந்தா புனுகு பூனையின் வால் அருகிலுள்ள சுரப்பியில் இருந்து பெறப்படும் இயற்கை நறுமண கஸ்தூரி திரவமாகும். கேட்டுக்கங்க மக்களே, வாரம் வெள்ளிக்கிழமை அந்த தைலத்தை வச்சு அபிஷேகம் பண்றாங்க. அது ஒரு மாதிரி மெயின்டெனன்ஸ் இல்ல. நம்ம அபிஷேகம் சயின்டிஃபிக்கா பார்த்தோம்னா அந்த ஸ்டோனுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ். கால் என்ன ஆகுது? நான் ஒரு வாட்டி வந்துருக்கேன், ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் நான் வரும்போது அந்த டிக்கெட் அந்த காலி கோயில் இல்லையா, காலி மண்டபம், அது என்னது காலி கோபுரம், அங்க தருவான். இப்ப கீழே கொடுக்குறான் டிக்கெட் டோக்கனு. இந்த ஏறி வராங்கல்ல, இது அரிப்பில் இது அத்திரப்பள்ளியா அலிப்பிரியா அலிப்பிரி இது இது வரும்போது அந்த காலி கோபுரத்திலே தருவான். இப்ப தரது இல்லை போகுது. இப்போ இவங்ககிட்ட டிக்கெட்ஸே இருக்காது, கிடையாது. கீழே தான் வாங்கணும், நைட்டு தான் வாங்கணும். தெரியல அவ்வளோதான் எதாவது இருக்கும். போன வாரம் பெஞ்ச மழையில அந்த சந்தனகந்தெல்லாம் எல்லாம் தேய்ச்சிக்கின்னு ஓடிடுச்சு. கீழே அலிப்பிரியில வந்து அப்படியே ஃபால்ஸ் மாதிரி போகுது. இங்க ஒரு ஃபால்ஸ் இருக்கும், போயிடுச்சுன்னு நினைக்கிறேன்ல. கீழே லைட்டா இங்க சொட்டுமே. மழை காலத்துல தான் தெரியும். மழை காலத்துல புனுகு பூனை. அது ஏதோ ஒரு தாய்லாந்துலயே இந்தோனேஷியாலயோ அது அந்த காஃபி கொட்டையை சாப்பிட்டு அது போற ஷிட்ல இருந்து காஃபி அந்த எடுத்துதான் அந்த காஃபியை தயாரிக்கிறாங்க. அது அவ்வளோ காஸ்ட்லி. அது அந்த பூனையில இருந்தா திரவியம் எடுக்கிறாங்க. நம்ம ஊர்ல இல்ல நினைக்கிறேன் அந்த பூனைல, சைனால தான் இருக்கும். இருக்குடா. அப்படியா? இருந்தது, ஆனா இப்ப இருக்கா இல்லையான்னு தெரியல. கண்டிப்பா திருப்பதி பெருமாளுக்கு தேவைப்படுதுன்னா கண்டிப்பா இல்லங்க, இவங்க எல்லாமே இம்போர்ட் தாங்க பண்றாங்க. ஃப்ளவர்ஸ் வரைக்கும் ஆம்ஸ்டர்டாம்ல இருந்தாங்க வருது. காப்பா அது வாடாம வருமா? அது லைட்ல ஏத்துவாங்க. லைட் தான். அதான் ஃளைட்ல ஏத்துனோம், கீழ இருந்து மேல ஏத்துனோம்ல. டேய் நடா நீ அங்க இருந்து ஏத்துறவங்க அதை சேகத்து தெரியாதா? சின்ன பையன் மாதிரி கேள்வி கேட்கறது. என்ன ஃப்ளவர் வரும்? அது எப்படி செக்யூர் பண்ணமோ அதை சேஃப்டி பண்ணுவோம் பண்ணி தான் எடுத்து வருவாங்க. ஏசி வண்டியில் எடுத்துட்டு வருவாங்க. ஃபுல் இதுவா எவ்வளோ இங்கே வரதுக்கு? டெய்லி வேஜஸா அம்ஸ்டர்டாம்ஸ்லாம் எங்கே இருக்கு? ஃபர்ஸ்ட்லாம் டிக்கெட் கொடுப்பான் கீழே போகிறதுக்கு. என்னத்துக்கு? நம்ம கீழே கொடுப்பானே
40 நிமிஷத்துல மேல வரணும். அதுதான் இது கேட்டேன், அவன டோக்கன் கிடையாதுடா, இல்ல அப்படின்னு. இல்லையா, அவன் எதுவும் தரலையா? ஆனா இப்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் அதை பார்க்கறதே கிடையாது. பஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா பார்த்துருந்தான். கீழே போனா 500 ரூபா ஃபைனு, அது அந்த டைமுக்குள்ள போனா. திருப்பதி சிட்டி கீழே நைட்ல சூப்பரா இருக்கும் அது பார்க்கறதுக்கு. சொன்னல இந்த இங்கிலீஷ் லூஸ் மாதிரி ஓட்டின வண்டியை. இங்கிலீஷா? குழந்தை வேற இருக்கு உள்ள. எங்க ஓவர்டேக் பண்ணோம், ரைட்ல திரும்ப ரைட்ல தோணுச்சு வண்டியை. அவன் லைன்ல இருந்து இறங்குறான் ரைட்ல. யூடர்ன்ல போயிட்டு ஓவர்டேக் பண்ணுது. ஆல்மோஸ்ட் கீழே வந்தாச்சு. இன்னொரு 2-3 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. கிலோமீட்டர்ஸ் இருக்கு. ஃபால்ஸ்ல தண்ணியே இல்லை, சுத்தமா வறண்டு போய் கிடக்கு. சிட்டில இருந்து நல்லா தெரியும் அந்த ஃபால்ஸ்ல. தெரியும். இதை கவர் பண்ண வேண்டியதான் உண்டு. ஒண்ணுமே இல்லையா அந்த பில்டிங்ஸ். அது அந்த ஈகிள், அது என்னது, கருட பகவான். ஈகிள் நோட்ஸ் மேல இருக்கு பாருங்க. நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க. கருட பகவான் அதோ மேல. அதுவா? அதுக்கு மாலையே போடுவாங்கன்னா ஏறி மலையே அப்படி இருக்குல்ல, அந்த கருடரோட வடிவுல. ஒருத்தர் ஏறி அந்த அந்த ஃபுல் பாறைக்கும் வந்து ஒரு மாதிரி அந்த கயிறுல மாலை வைப்பாங்கல்ல, ஒரு மஞ்சள் கலர்ல, அந்த பெரிய மாலை எடுத்ததுக்கு போட்டு அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. அதே மாதிரி பெருமாள் படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் அந்த மலையே. அதுவும் பார்க்கும்போது ஆமா, பேச நம்ம அந்த இதுல இருந்து ரேணிகுண்டால இருந்து நம்ம வரும்போதே தெரியும்ல. நாமம், மூக்கு, சின்ன, அந்த மாதிரி. ரோடுமே சரி பாருங்களேன், எப்பவுமே ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த மலை ஏற ரோடு நைட்ல அவ்வளோ ரிஃப்ளெக்டர் வச்சிருக்காங்க. செக்யூரிட்டி செக் பாயிண்ட் 400 மீட்டர்ஸ். இப்போ பஸ்ஸெல்லாம் வந்து டிக்கெட் கொடுப்பாங்க. இந்த டிக்கெட்டில் வந்து 28 மினிட்ஸ்ன்னு நினைக்கிறேன் கீழே இறங்கிறதுக்கு. இந்த 28 மினிட்ஸ்க்குள்ளே வந்துட்டோம்னா ஃபைனு, அதுக்கு மேலே வந்துட்டோம்னா ஃப்ரீ டு கோ. மேலே போகிறது வந்து 45 மினிட்ஸு. இப்போ அந்த சிஸ்டம் கிடையாது. அப்போது ஃபாஸ்டேக்லேருந்தே 50 ருபீஸ் எடுத்துடுறாங்க. அவ்வளோதாங்க, மதிப்பிரி வந்தாச்சு. ஸோ மக்களே, உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பெருமாளோட ஃபேஸ் வந்து மலையில் அப்படியே தெரியும்ன்ட்டு. நான் உங்களுக்கு அப்படியே கீழே வந்து ஒரு பிக்சர் காட்டுறேன், அதை வந்து மேட்ச் பண்ணி இந்த இடத்துல பாருங்கள். ஸோ அப்படியே வந்து பெருமாளோட ஃபேஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும்.
ஸோ அவ்வளோதான் மக்களே, சென்னை கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். பாய்.